எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் சேனலுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி 50 அப்புறமா பேங்க் நிஃப்டி இங்கேருந்து மார்க்கெட் கிராஷ் ஆகுமா இல்லையா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்துட்டு நிஃப்டி 50 வந்து இங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஓகே, இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம இது மட்டும் பார்க்காம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேமில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்துட்டு இது கம்ப்ளீட்லி புல்லிஷில் இருக்குது. ஓகே, இங்கெல்லாம் வீழும்போது மார்க்கெட் கிராஷ் ஆகும். கிராஷ் வேறு, ஓகே, கரெக்ஷன் வேறு. ஸோ இதெல்லாம் கரெக்ஷன்ஸ். ஓகே, அதே மாதிரி கரெக்ஷன்ஸ் இங்கே வர சான்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த லெவலில் வரல. அது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். அந்த பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நிஃப்டி 50 இந்த லெவலில் வரல. இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு புலிஸ்டில் தான் இருந்துச்சு. பட் இதே மாதிரி இங்கே ஸ்மால் கரெக்ஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் மேலே போகுமா, அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே வருமான்னு நம்ம நாளைக்கு தெரியும். ஓகே, நாளைக்கு இன்கேஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இன்கேஸ் நிறைய பேர் இது வந்து ஷார்ட் சைடில் இன்றைக்கி ஹோல்டு பண்ணியிருந்தா, ஓகே, இன்றைக்கி க்ளோசிங் டைமில் இங்கே வந்துட்டு நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இமிடியேட்டாக கேப் டவுன் கொடுக்காம கேப் அப் கொடுத்துருவாங்க. ஓகே, கேப் அப் கொடுத்துட்டு ஒரு விக் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வர சான்சஸ் இருக்குது. ஓகே, செகண்ட் சினாரியோ இங்கே வந்துட்டு யாரும் ஷார்ட் எடுக்கலைன்னா நாளைக்கு கேப் டவுன் ஆகிட்டு ஒரு பிக் கேண்டல் டவுன்ஃபாலில் ஆகிற சான்சஸ் இருக்குது. இது மேஜர் ஒரு சப்போர்ட் மாதிரி இங்கே எடுத்துகிட்டு ஒரு ஃபேக் ஆகி மறுபடியும் கீழே வர சான்சஸ் இருக்குது இன்ட்ராடேயில். இன்கேஸ் டேட்டாவில் இல்லைன்னா நிறைய பேர் ஷார்ட் பண்ணலன்னா ரீட்டைலர்ஸ், ஓகே, ரீட்டைலர்ஸும் நிறைய பேர் இங்கே ஷார்ட் பண்ணியிருந்தலைன்னா டைரெக்டாக கேப் டவுன் ஆகிட்டு ஒரு பிக் கேண்டில் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, நாளைக்கு இன்கேஸ் ஒரு வேளை டேட்டா இங்கே வந்து ரீட்டைலர்ஸ் வந்து ஷார்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு கேப் அப் கொடுப்பாங்க. ஓகே, கேப் அப் கொடுத்துட்டு ஒரு மாதிரி விக் கொடுத்துட்டு அப்புறமா கீழே வர சான்சஸ் இருக்குது. இல்லைனா இன்கேஸ் இன்னும் ஒரு பிக் கேண்டல் வந்துட்டு க்ரீன் கேண்டல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெட் கேண்டல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. இது மூணு சினாரியோ தான் ஆகும். ஓகே, இது டேட்டா மேலே டிபெண்ட் ஆகும். இந்த டேட்டா நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வர சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். ஓகே, இது எதனால் உங்களுக்கு இந்த டெப்த்தாக சொன்னேன்னா, ஆக்சுவலி இதுதான் எஃப்ஐ அண்ட் டிஐஸ் யூஸ் பண்ணுற ஒரு சைக்காலஜிக்கல் மெத்தட் இது. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு கேப் அப் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, இங்கே ஷார்ட் எடுத்துருக்கவங்கெல்லாம் லாஸ்ட்டில் கேப் அப் ஆகும்போது எக்ஸிட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி விக் இங்கே யாருன்னா வந்துட்டு ஸ்டாப்லஸ் இங்கே வச்சுருந்தா விக் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டவுன் ஒரு மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்புறமா டவுன் ஃபால் ஆகிற சான்சஸும் இருக்குது. ஓகே, இன்கேஸ் ரீட்டைலர்ஸ் நிறைய பேர் இங்கே ஷார்ட் பண்ணலன்னா டைரெக்டாக கேப் ஒரு பிக் கேப் டவுன் ஆகிற சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் வந்து ஃப்ளாட் இல்லைனா ஸ்மால் கேப் டவுன் ஆகுனாலும் மறுபடியும் ஒரு அப் சைடில் சும்மா லைட்டாக விக்கு மேலே போகிற மாதிரி பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு கீழே வர சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி கூட சேம் சினாரியோ. பேங்க் நிஃப்டி வரி உங்களோட வீக்லி சார்ட்டில் காமிக்கிறேன். வீக்லி சார்ட்டில் மந்த்லி சார்ட்டில் காமிக்கிறேன். மந்த்லி சார்ட்டில் பார்க்கும்போது இது இது ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஓகே, ஆல் டைம் ஹையில் இருக்கிற தொட்டு நம்மளுக்கு என்னென்னா இம்பார்ட்டண்ட்டு இங்கே வந்துட்டு இந்த இம்பார்ட்டண்ட் லெவல்லேருந்து, ஓகே, இந்த இம்பார்ட்டண்ட் லெவல்லேருந்து கரெக்ஷன் வந்திருக்கு. ரைட், அதோட கீழே வந்திருக்கு. ஓகே, கீழே வந்திருக்கு. ஒரு 2 சினியர் சேம் திங். இங்கே வந்து ரீட்டைலர் ஆல்ரெடி ஷார்ட் பண்ணியிருந்தா கேப் அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டவுன்ஃபால் வர சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா இது ஒரு வேளை ஃபேக் இது இருந்தால் மறுபடியும் அப் சைடு போயிட்டு அதுக்கப்புறம் ரெட் கேண்டல் நெக்ஸ்ட் டே. ஓகே, நாளைக்கு ஒரு க்ரீன் கேண்டல் கொடுத்துட்டு அதர் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரெட் கேண்டல், ஃப்ரைடே ரெட் கேண்டல் கொடுத்துட்டு மண்டேலேருந்து டவுன்ஃபால் ஆக சான்சஸ் இருக்கும். ஓவரால் பார்த்தா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணுது. ஓகே, இங்கேருந்து கீழே வர சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் எங்கே எடுக்கணும்னு நெக்ஸ்ட்டு நாளைக்கு இல்லை நாளைக்கு இது பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.